விஜய் சார வந்து எல்லாரும் சேர்ந்து வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. உண்மையிலேயே அவர் மட்டும் எப்படிங்க இதுக்கு பொறுப்பாவாரு? உண்மையிலேயே அவருக்காக எல்லாரும் நாங்க காத்திருந்தோம். அவர முகத்த பார்க்கணும், அவர் என்ன பேசுனா கேட்கணும்னு எல்லாரும் காத்திருந்தோம். இந்த மாரி ஒரு கோர சம்பவம் எங்கேயுமே இதுமாரி நடக்கல. எங்க தலைவர் பரப்புரையில. ஆனா ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நெறைய பெண்கள் சொல்றாங்க. அதில அதுங்க கூட்டத்துக்கு போனவங்க பல பேர் இத சொல்றாங்க. இது கண்டிப்பா சதிங்க. இவரோட வளர்ச்சிய பொறுக்க முடியாம தான் இங்க பண்றாங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் பாருங்க. 2026ல கண்டிப்பா சிஎம் வந்து எங்க தாவேகா தலைவர் விஜய் தான். இத வந்து யாருமே தடுக்க முடியாது. நீ உண்மைய சவால் விட்டு சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு பெண் சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, பல பேர் இத வந்து சுட்டிக்காட்டி பேசுறாங்க. இதுக்குள்ள ஒரு சதி சதி இருக்குங்க. இவங்க வளர்ச்சிய பொறுக்க முடியாம பேசுறாங்க. இத ஒருபோதும் மக்கள் ஏற்க மாட்டாங்க. கண்டிப்பாக விஜய் 2026 முதல்வர தடுக்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த அந்த பெண்மணி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம பலருடைய பாதிக்கப்பட்டவங்களும் சரி, அங்க வந்து நம்ம அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களும் சரி, விஜய வந்து யாருமே வந்து அவர் பேச்சையும் சரி, அவர் நடந்துக்கிட்ட விஷயமே யாரையும் குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது பெரிய ஒரு விஷயங்க. ஒரு தலைவர் மேல கண்மூடித்தனமான அன்பு அல்ல. உண்மையிலேயே அவர் அது அவருக்கு அவருக்கு அது சதி பண்ணல. அது ஒரு ஒரு சதியால் நடந்தது. ஆனா அதுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு பேசுறாங்க. அவங்களுக்கு புரியுது, அவங்க பேசுறாங்க. ஆனா அது சரியா இல்லையாங்கிறது விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். அதுக்குள்ள நம்ம வந்து கருத்து சொல்ல விரும்பல. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் அங்க உள்ளவங்க நெறைய பேர் பேட்டி குடுத்து நீங்கலாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்குறோம். என் பக்கத்துல நான் நின்னேங்க. என்னைய வந்து தாவேக்கா தொண்டர்கள் உண்மையிலேயே அப்படி என்னைய வந்து பாதுகாத்தாங்க. இல்லன்னா நான் அவ்வளவு தூரம் அங்க நின்றுக்க முடியாதுன்னு நெறைய பெண்கள் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தாவேகா தொண்டர்கள் பலர் நெறைய பேர் வந்து அங்க உள்ளவங்கள சேவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த சிரமத்துக்கு உள்ளாகாம பார்த்துருக்கிறாங்க. அதை மீறி ஒரு கூட்டம் அங்க ஏதோ செயல்பட்டதாக அவங்க சொல்றாங்க. தாவேகா தொண்டர்களால் இந்த நெருக்கடியோ, இந்த தள்ளுமுள்ளோ நடக்கல. திட்டமிட்டே அங்க சில விஷயங்கள் நடந்ததுன்னு அங்க உள்ள பெண்கள்லாம் சொல்றாங்க. நெறைய நண்பர்கள் பேசுறாங்க. பொது வெளியிலே பேசுறாங்க இதெல்லாம். அ அதாவது கண்டிப்பாக என்னதான் நீ அடக்குமுறை செய்தாலும், என்ன செஞ்சாலும் 2026ல விஜய் தான் முதல்வர். இதை நீங்க மாத்தவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க அப்டின்ட்டு ஓப்பனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க.